எல்லாருக்கும் வணக்கம். நான் ஹீமா சுப்ரமணியன். வெல்கம் டு ஹோம் குக்கிங் தமிழ். வெயில் சீசன் வந்தாலே நம்ம எல்லாருமே ஜில்லுன்னு ஏதாவது குடிக்க ஆசைப்படுவோம். இன்னைக்கு நம்ம ரிஃப்ரெஷிங்கான ஒரு வித்தியாசமான லெமனேட் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த ரெசிபிக்கு நான் ஃப்ரெஷ்ஷான பச்சை எலுமிச்சை தான் யூஸ் பண்ணுறேன். இது நல்ல வாசனையாகவும் நல்ல புளிப்பாக இருக்கும். இந்த மாதிரி பச்சை எலுமிச்சை உங்களுக்கு கிடைக்கலன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் ரெகுலராக கிடைக்கிற லெமன் கூட யூஸ் பண்ணிக்கலாம். எல்லா எலுமிச்சையும் நறுக்கி வச்சுட்டு ஜூஸை பிழிஞ்சு எடுத்து வச்சுக்கலாம். விதை ஏதாவது ஜூஸில் இருந்தால் அதையும் எடுத்துருங்க. எல்லா ஜூஸையும் ஒரு பவுலில் பிழிஞ்சு தனியாக எடுத்து வச்சிடலாம். ஒரு பிளெண்டரில் கொஞ்சமாக ஐஸ் கியூப் சேர்த்து எலுமிச்சை சாறு, கொஞ்சம் உப்பு, 3 டேபிள் ஸ்பூன் சர்க்கரை, 1 கப் கண்டென்ஸ்ட் மில்க் சேர்த்துக்கலாம். நீங்கள் எடுத்துக்கிற ஜூஸுக்கு தகுந்த மாதிரி கண்டென்ஸ்ட் மில்க் அளவை நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இது கூட 2 கப் தண்ணி சேர்த்து பிளெண்டரை மூடி நல்லா ஸ்மூத்தாக க்ரீமியாக வர வரைக்கும் பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ஃப்ரெஷ்ஷான லெமனேட் தயாராகிடுச்சு. இப்போ இதை அசெம்பிள் பண்ணிடலாம். ஒரு உயரமான கிளாஸ் எடுத்து நிறைய ஐஸ் கியூப்ஸ் போட்டு ரெடி பண்ணி வச்சிருக்கிற லெமனேடை ஊற்றுங்க. இது ஒரு டிஃப்ரெண்ட்டான லெமனேட் ரெசிபி, ரொம்ப அருமையாக இருக்கும். இது நீங்கள் ஒரு தடவை செஞ்சு பார்த்தீங்கன்னா திருப்பி இதே மாதிரி தான் நீங்கள் செஞ்சு குடிப்பீங்க. மேலே ஒரு சின்ன ஸ்லைஸ் லெமன் வச்சு கார்னிஷ் பண்ணிவிட்டு நல்லா சில்லுன்னு சர்வ் பண்ணுங்கள். லெமன் புளிப்போட இந்த கண்டென்ஸ் மில்க் ஸ்வீட்னஸ், இந்த காம்பினேஷன் ரொம்பவே நல்லாயிருக்கும். உடனே போய் எலுமிச்சம்பழம் வாங்கி கண்டிப்பாக இந்த ட்ரிங்கை ட்ரை பண்ணி எப்படி இருந்ததுன்னு எனக்கு சொல்லுங்கள். அப்படியே உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணி இந்த சம்மரை நல்லா கூலாக என்ஜாய் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி ஹோம் குக்கிங் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். You can now buy the second edition of our home cooking book at shop.homecookingshow.in.